திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. சிம்ம ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்க ராசிக்குள்ள கேது இருந்தாலும் இப்ப பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள சுக்கிரன் என்ட்ரி ஆக போகிறார். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆல்ரெடி சிம்மத்துக்குள்ள கேது இருக்கு, ஆல்ரெடி சிம்மத்தை அஷ்டம சனியா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னாலும் நேர்மைக்கும் உண்மைக்கும் என்னைக்குமே ஒரு பெயர் போன ராசி அப்படின்னா அது சிம்ம ராசி தான். அதுக்கு வேற யாருமே இணை இல்லை. 12 ராசியில சிம்மத்துக்கு உண்டான நேர்மை அப்படிங்கிறது முதல் தரம் வாய்ந்த ராசி அப்படிங்கிறது அது மட்டும்தான். சோ அப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரங்க இப்போ உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கறத பார்த்தா நாங்க நேர்மையா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். ஆனா பட் எங்களுக்கு யாரும் நேர்மையால உண்மையா இல்ல, நிறைய விஷயங்கள் நாங்க ஏமாந்துட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் இப்ப ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. பயப்பட வேண்டியதில்லை. கேது மக நட்சத்திரத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உத்திரத்துல இருந்தார், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தை கடந்து வந்தார். இப்ப உத்திரமும் பூரமும் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. மக நட்சத்திரம் மட்டும்தான் இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ மக நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கங்கள், முடிவுகள் என்ன பண்ணுனீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பண்றது என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அதோடைய கர்ஜனை, என்ன பிரச்சனை வந்தாலும் அதோட கர்ஜனைக்கு அப்படிங்கிறது குறைவு இருக்காது. நான் இங்க எதா இருந்தாலும் இது என்னோட இது, நான் பாத்துக்கிறேன், என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஞானமும் எப்பொழுதுமே சிம்மத்துக்கிட்ட உண்டு. இப்ப உங்க ராசி அதிபதி ஜம்முன்னு 11ஆம் இடத்துல உட்கார போகிறார். ஆணி மாதம் முழுவதும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க. சூப்பரான பீரியடுங்க சிம்மத்துக்கு. மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறீங்க நீங்க. ஆமா, ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்தப்போ தொழிலை பத்தி நிறைய சிந்தனைகள் யோசனைகள் அதெல்லாம் கடந்த மாதங்கள் இருந்திருக்கும். இப்ப போட்ட உழைப்புக்கும் போட்ட எந்த விஷயத்துக்கும் உண்டான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, உங்க தொழிலாக இருந்தாலும் சரி, எதுல நீங்க உழைப்பை போட்டிருந்தாலும் இப்ப அதற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் உங்க ராசி அதிபதியான சூரியன். சோ அருமையா இருக்க போகுதுங்க. கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் லாபத்துக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தடை தாமதம் இதெல்லாம் விளக்கிட்டு லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதாவது சிம்மம் பயப்படாம தெளிவா நீங்க எந்த ப்ராசஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது லாபத்தை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள். இந்த 1.5 வருஷமோ 2 வருஷமோ ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு எதுலையுமே ஆசைகள் இல்லை, என்னை விட்டீங்கன்னா சரி, எனக்கு பற்றற்ற நிலையில இருக்கேன், எனக்கு எந்த ஜோதிடம் பார்க்கறது, எனக்கு வீடு பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது சாமியாரா போயிடலாம், எங்கேயாவது ஓடி போயிடலாம், எனக்கு இதுல இந்த உலக வாழ்க்கையில எந்த ஒரு ஈர்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த கேது கொடுத்திருப்பார். சோ பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த கேது டிசம்பர் வரைக்கும் தான் அவருடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இருப்பினும் ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்புகள் இருந்தாலும் இப்ப லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இப்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியமான சூரியன் 11ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து நிற்கிறார். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம்.
11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு ராசி அதிபதி சேரும்போது இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கம் சூப்பரா இருக்க போகுது. எப்படி பண வரவு கிடைக்க போகுது, பொருளாதாரம் உயர போகுது. உங்க வீட்டுல உங்களை எல்லாரும் அசிங்கப்படுத்தாங்க முன்னாடி இருந்தா உனக்கு தேவைக்கு இதுதான், இந்தா நீ என்ன கேட்டு இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க கையில காசு வரப்போகுது. தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா வராது, பட் உங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் கொடுத்து விடுவார். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிபதியான புதன் வக்ரகதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமான்னு பாருங்க. புதன் வக்ரமாக இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட், ஒரு பணவரவு, இருக்கிற லாபத்தோட ஒரு உயர்ந்த லாபங்கள், பெரும் வருமானம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ள வரப்போகிறார் இப்போ 20ஆம் தேதிக்கு மேல. ஏன்னா குருவும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டுல இருந்து ஒரு புதிய விஷயங்கள், புதிய முயற்சியினுடைய தொடக்கம், புதிய ஆரம்பம், இழந்ததை மீண்டும் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப தொழில் ரீதியா புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், தொழில கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நஷ்டங்கள் இல்லாம அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப சுக்கிரன் என்ன பண்றாருன்னா, 20ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள கேதுவோட சேர போகிறார். நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், சுக்கிரன் கேது சேர்க்கை அவ்வளவு சிறப்பான சேர்க்கை இல்ல. சுக்கிரன் ராகு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுத்தாலும் ஒரு கேரக்டர் வைஸ்ல உங்களுக்கு ஃபால்ட் கொடுத்துரும். சுக்கிரன் கேது என்ன பண்ணணும், ஒரு பெண் சாபத்தையும் கொடுத்து பெண்கள் ரீதியாக ஆண்களுக்கும் ஆண்கள் ரீதியாக பெண்களுக்கும் ஒரு கெட்ட பெயரை கொடுக்கும். இப்ப இந்த சுக்கிரன் கேது உங்க ராசிக்குள்ளேயே வருது, உங்க ராசிக்குள்ள வந்து உங்களுக்கு முழுமையான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நீங்க தப்பா நினைத்து கொண்டாலும் சரி, இல்ல நாங்களே ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்கோம், இது வேற புதுசா ஒண்ணு சொல்றீங்க அப்படிங்கிறது நினைத்து கொள்ள வேண்டாம். ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே, கரெக்டா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பதிவு தான் இது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனும் கேது உங்க ராசிக்குள்ள வருகும் பொழுது அவர் 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியாக மாமனார் மாமியாருக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரும். 2வது உங்க மேல அவர்களுக்கு நம்பிக்கை போயிடும். அவர்களுக்கு இதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த கேதுனா தடை தாமதங்க, உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை தடைப்படுத்தும். சுக்கிரன்னா லௌலீக வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இதெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் அப்படின்னு சொல்றது பாத்துட்டீங்கன்னா, லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே, நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல நகை போட்டுக்கிறது, உங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு ஈர்ப்பு, ஒரு வசீகரத்தன்மை, இதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் இந்த மாசம். இருந்தாலும் இது வந்து ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தாலும் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருக்கும். உங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்கு, சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குன்னா உங்க வீட்டுல அல்லது உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது குறிப்பிட்ட பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் பெண், ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம். உங்க குழந்தைக்கு இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் ஒரு 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, யாரை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் இருக்கு, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கு, இப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேரண்ட்ஸாக நீங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும். இல்லைங்க உங்களுக்கே அது இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 20-25 நாள் தான் இந்த சேர்க்கை இருக்க போகுது. சோ வந்துட்டு ஒரு கெட்ட பெயரை கொடுத்து அது வருடம் முழுவதும் உங்களுக்கு அந்த கெட்ட பெயரை கொடுத்துடக்கூடாது இல்லையா? சோ அதனால கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குறிப்பா இதுல வந்து மக நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்க போகுது. சோ அஷ்டம சனியில அவமானம் நடக்கும் அப்படின்னா இந்த பீரியட்ல பெண்கள் மூலமாக ஆண்கள் மூலமாக ஒரு தலைவிழிவு அவமானங்களும் ஏற்படும். அதே போல 12ல வந்து குரு இருக்கிற ஒரு செக்ஷுவல் லைஃப்ல கூட கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயரோ அவமானங்களோ இதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ சிம்மம் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. சிம்மத்துக்கு இதுக்கு ஒரு பரிகாரங்கள் இருக்கு. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க. இந்த சிவன் கோயில்ல போய் பச்சை கற்பூரமும் அல்லது சந்தனாதி தைலமும் நீங்க வந்து பூஜா ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த சந்தனாதி தைலத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஜாஸ்தி. இந்த சந்தனாதி தைலத்தை நீங்க சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. அது கொடுத்துட்டு வரும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வரக்கூடிய இந்த அவமானங்களும் கெட்ட பெயரும் விலகும். அதே போல முடிந்த அளவுக்கு சிவபெருமானுக்கு இந்த மாதம் மறிக்குழுந்து வாங்கி சாற்றிட்டு வாங்க. அல்லது மறிக்குழுந்து அத்தர் அப்படிங்கிறது எல்லாமே கடையில கிடைக்குது. அது வாங்கி நீங்க அந்த வாசனை திரவியம் வாங்கி சிவனுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் இந்த கெட்ட கிரகங்களுடைய தாக்கங்களும் இந்த கெட்ட அவமானங்களும் விலகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
மூன்றாவது, இந்த மாதம் முழுவதும் முடிந்த அளவுக்கு அசைவத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிக்குள்ள கேது இருக்குது. முடிந்த அளவுக்கு அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல சிறு தானிய உணவுகளை இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த 3 பரிகாரம் ரொம்ப முக்கியங்க சிம்ம ராசிக்கு. ஃபர்ஸ்ட் சந்தனாதி தைலமும், இரண்டாவது மறிக்கொழுந்து நீங்க மாலையா வாங்கி கொடுக்கலாம், மறிக்கொழுந்து நீங்க வாங்கி கட்டி சிவனுக்கு போடலாம், அல்லது அப்படியே கொண்டு போய் நீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு யோகம்தான். அதே போல அசைவத்தை தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப 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 முக்கியம். சோ இந்த 3 பரிகாரங்களை சிம்மராசிக்காரங்க நீங்க செய்வது என்பது ரொம்ப நல்லது. வீட்டுல உங்களுடைய வீட்டுல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, துளசி பொடின்னு கடையில கிடைக்கும். இந்த துளசி பொடி வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள்ல, அல்லது வெள்ளிக்கிழமை, இந்த நீங்க 3 நாட்கள் எடுத்துக்கலாம். வியாழன், வெள்ளி, அதே போல ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள்லயும் நீங்க வீட்டுல வந்து சாம்பிராணி புகை இருக்கு இல்லைங்களா, அது போடணும். அதை போடும் பொழுது உங்களுக்கு நம்ம எப்படினாலும் அதுல சாம்பிராணி போடுவோம், குங்குளியம் போடுவோம், சில விஷயங்கள் வாசனை திரவியங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா. அதுல கண்டிப்பா இந்த துளசி பொடிய நீங்க வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சாம்பிராணி பிளஸ் துளசி பொடி ஏதோ ஒண்ணு. அந்த துளசி பொடிய உங்க வீடு முழுவதும், பூஜா ரூம்ல இருந்து, எல்லா இடத்துலயும், கிச்சன்ல இருந்து, ஹால்ல இருந்து, வெளியே எல்லா இடத்துலயும் காமிச்சிட்டு வாங்க. இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இது செய்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸாவே நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு நாட்கள்ல, வாரத்துல 2 நாட்களோ அல்லது 1 நாட்களோ இதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த கெட்ட பெயர் அவமானத்திலிருந்து இந்த மாதம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஒரு சிறிய பரிகாரமாக சிம்மராசிக்கு பரிந்துரை செய்கிறேன். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப 6ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தார். 6ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்தார், ராசிக்கு 10ஆம் இடத்துல. சோ 9, 10 தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுது. அப்பா மூலமாக உதவிகள், பெயர் புகழோட வாழ்றது, சிவன் கோயில் கட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாசம் கண்டிப்பா கிடைக்கும். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, ஏதாவது ஒரு கோயிலுக்காக, கண்டிப்பாக சிவன் கோயில் மட்டும் கிடையாதுங்க, ஏதாவது ஒரு தான தர்மங்களோ, அன்னதானங்களோ, ஒரு சிவன் கோவில் கட்டுறதுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு கோவில் கட்டுறதுக்கு, ஒரு கட்டுமான பணிக்கு கண்டிப்பா உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ தாய் தந்தையர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளும் கிடைக்கும். அவர்கள் மூலமாக இந்த தொழில் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. இது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நடக்கும். டிப்ரெஷன் மாதம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம இப்ப கொடுத்த இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இந்த டிப்ரெஷன் எல்லாமே குறையதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மயில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம், கிளியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். மதுரை மீனாட்சி அம்மன், குருவாயூர் கிருஷ்ணனுடைய வழிபாடுகள், திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போய் பார்த்துட்டு வர்றது, அல்லது அவருடைய பிரசாதங்கள், இந்த மாதிரி தெய்வங்களுடைய பிரசாதங்கள் ஏதாவது உங்களை தேடி வர்றது, இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அதே போல உங்களுக்கு கொஞ்சம் கால்ல அடிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உதடு, அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உதடு பகுதி, அது மாதிரி கால் பகுதி, இந்த 2 பகுதியில ஏதாவது அடிப்படுறதோ, அல்லது உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தாடை பகுதியில ஏதாவது சின்னதா அடிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ இந்த விஷயத்திலேயே கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். சிம்மம் மீண்டும் கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பிளஸ் மைனஸ் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதுதான். பட் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால எதையும் எதிர்கொண்டு ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு. 70% மேல சிம்மத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஆணி மாதம் இருக்கும். அதே போல நடராஜருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால சிவன் எப்பொழுதுமே சிம்மத்துக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நடராஜருடைய அபிஷேகத்துக்கு முடிந்த அளவுக்கு உங்களால பூஜை பொருட்களும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அபிஷேக பொருட்களும் வாங்கி கொடுப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்து பாதைக்குண்டான வழிகளை நிச்சயமாக காட்டியே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தேவி சரணம்.